வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கடலை எண்ணெய் நமக்கு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெங்காயம், ஒரு 4 வரமிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை, நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, கொத்தமல்லி இலை, நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு தக்காளி வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4 இட்லியை வந்து நான் உதுத்தி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு பேனை வந்து சூட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கடுகு விட நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது நமக்கு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா கடுகு நல்லா பொரியுது, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம், நெக்ஸ்ட்டு மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நமக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே எடுத்து செய்யலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். நமக்கு இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக மட்டும் நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வந்து வதங்கிடும். இது வந்து நம்ம இட்லி வந்து வேஸ்ட்டாக எடுத்து கீழே கொட்டுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர்றாங்க அப்படின்னா நம்ம சுட சுட நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தான் இதுக்கு வேலை, சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா பரடுற மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நமக்கு இட்லி உப்புமா வந்து ரெடி ஆயிரும். நல்லா கிளறிக்கோங்க, பச்சை வாசம் எதுவும் இல்லாமல். பார்த்திங்கன்னா நல்லா கிளறியாச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான இட்லி உப்புமா ரெடி. தேங்க்யூ.